எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்மளோட ப்ரோமோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ப்ரோமோவோட எண்டிங்கில் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்போடு நம்ம முடிச்சிருப்போம். அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த முதல் எபிசோடில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தன்னை தானறிதல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உன்னுள் உள்நோக்கி சென்று உனக்குள் இருக்கும் கடவுள் தன்மையை நீ உணர வேண்டும் என்பதே தன்னை தான் அறிதல் என்ற நிலை, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்காகத்தான் கடவுள் என்ற சொல்லும் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் மிகையாகாதுங்க. அந்த கடவுள் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கோங்களேன். உள், உன்னுள் கடந்து சென்று உனக்குள்ளேயே அந்த கடவுள் தன்மையை உணர வேண்டும் என்பதுதான் கடவுள் என்ற சொல்லுக்கான அர்த்தம். நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொற்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் தான் அதை உணர தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்போ இந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதை பற்றி பல வகையான கருத்துக்கள் இருக்குங்க. பல நூட்கள்லையாக இருக்கட்டும், சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், இவ்வளோ ஏன் நம்ம பகவத்கீதையில் கூட தன்னை தானறிதல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால், யாரும் இதை வெளிப்படையாக பேசவில்லைங்க. எல்லாம் ஒரு சூசகமாக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி அதிகமாக பேசினது நம்மளோட சித்தர்கள் தான். அதிகமாக பேசியிருந்தாலும் அவங்க அதை பற்றி வெளிப்படையாக சொல்லலை அப்படின்றது தான் கசப்பான உண்மை. ஏன் அவங்க அதை வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட சித்தர்கள் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் செய்திகளையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு சூசகமாக மறைமுகமான புதிரோடு தாங்க பேசியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதை யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும், அதை யாரும் தவறுதலாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகவும் சூசகமாக சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ யாருமே இதை பற்றி எளிமையாக சொல்லலையா, இந்த தன்னை தானறிதல் என்ற நிலையை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒருத்தர் தாங்க எல்லா பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக இந்த செல்ஃப் ரியலைசேஷனை பற்றி சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, ரமண மகரிஷி தாங்க. ரமணர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான்க. அவரோட வாழ்க்கை வரலாறு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். இப்போ அவர் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 28 கேள்விகளுக்கு ரமணர் பதில் சொல்கிற மாதிரி இந்த குறிப்பு இருக்குது. இந்த தொகுப்பு எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படின்ற தலைப்பு கீழே வருது. ஒரு வாசகர் இந்த 28 கேள்விகளை ரமணர்கிட்ட கேட்குறதாகவும், அதுக்கு ரமணர் பதில் அளிக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த தொகுப்பு வருது. இப்போ அந்த வாசகர் தான் நாமன்னு வச்சுக்கோங்க. நாம் இப்போ ரமணர்கிட்ட அதை வெளிப்படையாக கேட்குற மாதிரி நம்ம வச்சுப்போங்க. சரிங்களா? வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி ஆப்வியஸ்லி நான் யார் அப்படின்ற கேள்வி தான். இந்த உடல் 7 வகையான தாதுக்களால் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரம், பிளாஸ்மான்னு சொல்லுவோம்ல அது, செந்நீர் நம்மளோட பிளட்டு, ஊன் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், கொழுப்பு, எலும்பு, மூளை, வெந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சாதுக்களால் உருவானது தான் இந்த உடல். அவ்வளோதான். இது இங்கே நான் ஒன்று எங்கே இருக்குது இல்லையே அப்படின்றது ரமணர். சரி, இந்த உடல் இயங்க 5 வகையான பூதங்கள் வேலை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பூதங்களால் தான் நம்ம உடலில் இருக்க எல்லா உணர்வுகளும், செயல்பாடுகளும், உணர்ச்சிகளும் நடக்கின்றனன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அது பாட்டுன்னு அதோட வேலையை செய்யுது. அங்கு நான் என்ற ஒன்று இல்லையே அப்படின்றார். அடுத்து, நம்மளோட உடல் இயங்க 5 வகையான காற்று நம்ம உடலில் வேலை செய்யுது. அது என்னென்னா, மழைக்காற்று, இந்த டைஜஷனுக்கு யூஸ் ஆகிறது, அப்புறம் நம்மளோட செயல்பாடுகள் அப்போ யூஸ் ஆகிற காற்று, அப்புறம் நம்ம இறக்கும் தருவாயில் நம்மளோட ஆன்மா வெளியே போக்குறதுக்கு உதவக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான காற்று இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான காற்று இருக்குது. அந்த 5 வகையான காற்றும் அதோட வேலைகளை அதாவது செய்து, இங்கே நான் ஒன்று இல்லையே அப்படின்றாரு.
அடுத்து மனசு. மனசோட வேலை என்ன? யோசிக்கிறது. மனசு பாட்டுன்னு அது யோசிக்குது. அங்கே நானும் ஒன்று இல்லையே அப்படின்றாரு. அடுத்து அறிவு. அறிவு எங்கேருந்து தோன்றுது? மனசுலேருந்து தோன்றுது. அறிவோட நிலை என்ன? அது எல்லாத்தையும் சேகரித்து வச்சு அதோட வேலையை அது பாட்டுன்னு செய்யும். அதுதான் அதோட வேலை. அதுவும் அதோட வேலையை அது பாட்டுன்னு செய்யுதே. அங்கே நானும் ஒன்று இல்லையே அப்படின்றாரு. இப்போ எல்லாமே இந்த உடலில் கூட்டு சேர்ந்து அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கே நானும் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும். இது எதுவுமே நான் இல்லைனா அப்போ நான்றது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதுதான் இரண்டாவது கேள்வி. நான்றது அப்போ யார் அப்படின்றது. இப்போ நீ மேற்கொண்டு சொன்ன பார்த்தியா, அது நான் கிடையாது, இது நான் கிடையாது, அது நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த விழிப்பு நிலை தான் நான் என்ற தன்மை அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். சரி, அந்த விழிப்பு நிலை ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அதோட தன்மை என்ன? அதுதான் மூன்றாவது கேள்வி. எல்லா இடத்துலையும் நான் அப்படின்ற ஒன்று இல்லை, எல்லாத்தையும் ஏதோ ஒன்று இயக்குது அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு முதல்ல வரணும். இரண்டாவது, ஏதோ ஒன்று எல்லாத்தையும் இயக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நாம் உணரணும். மூன்றாவது, இதை நீ உணரும்போது உனக்கு ஒரு பேரின்பம் சித்திக்கும். அந்த பேரின்பம் உனக்கு சித்திக்கும் போது அந்த விழிப்பு நிலை உனக்கு தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். நாலாவது கேள்வி, தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை நான் எப்படி பண்ணணும், அதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகம், நீ பார்க்குற எல்லா விஷயமும் நீ உருவாக்கியது, உன்னோட மனம் உருவாக்கியது. அதை நீ நீக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அங்கே இருப்பது யார்? பார்ப்பவனாகிய நீ மட்டும்தான். அதுவே தன்னை தான் அறிதல் என்ற நிலை. இது உணர்ந்தால் மட்டுமே சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை எதுக்காக நம்ம செய்வோம்? ஒரு தேவைக்காக செய்வோம்னு வச்சுக்கோங்க. அந்த தேவையே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே வேலை இல்லை இல்லையா? அதுபோல தான் இந்த உலகத்தை விளக்குவது அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். இந்த உலகத்தை உருவாக்கியது யார்? நீ தான். எதுக்கு உருவாக்கின? ஒரு தேவைக்காக உருவாக்கின. இந்த பிறவியும் அதுக்காக தான் நேர்ந்துச்சு. அப்போ அந்த தேவையை நீ நீக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது, நீ தான் இருப்ப. இதுதான் தன்னை தான் அறிதல் என்ற நிலை அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். சரி, இது எல்லாத்தையும் நான் விளக்குனாதான் எனக்கு இந்த தன்னை தான் அறிதல் என்ற நிலை சித்திக்குமா? எல்லாம் அப்படியே அந்த உணர்ச்சிகளோடு இருக்கட்டுமே, இதை விளக்கலனா அந்த நிலை எனக்கு வாய்க்காதா என்று கேட்டால் வாய்க்காது அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா அடுத்தது, ஏன் அப்படின்ட்டு. அதுதான் ஆறாவது கேள்வி. ஒரு பாம்பும் ஒரு கயிறும் இருக்குன்னு வச்சுக்கோமே. இருட்டில் பார்க்குறவனுக்கு அது பாம்பா இல்லை கயிறான்னு தெரியாது. அதை அவன் பாம்புன்னு தான் நினப்பான். அந்த கயிறு தான் ஞான நிலை, அந்த பாம்பு தான் மாயத் தோற்றம். அந்த மாயை தான் அது உண்மை என்று நமக்கு நம்ப வைக்குது. அந்த பாம்பு போல தாங்க இந்த உலகம். எல்லாத்தையும் மாயையாக உருவாக்கி வச்சுருக்குங்க. அந்த மாயை திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே உலகம்னு ஒன்று இருக்காது. அதுக்கப்புறம் அது பாம்பு இல்லை கயிறு தான் உனக்கு புரிஞ்சிடும். அந்த ஞான நிலை நமக்கு கிடச்சிரும். மாயை அகற்றாமல் இந்த ஞான நிலை நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு ரமணர். இது வரைக்கும் எல்லாரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீதி இருக்க எல்லா கேள்விகளையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே அடியாக பேச முடியாது, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அப்படின்றதால இந்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய மிஸ்டிக்கல் டீம். நன்றி, வணக்கம்.